ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ்நாட்டில் சில காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சில காவல் நிலையங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ சில காவலர்களால் பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், இப்போ தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்து எந்த லெவலுக்கு காவல்துறை போக போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஜிபி பண்ண காரியத்தை பார்த்தோம், இப்போ ஏடிஜிபி பண்ண காரியத்தை பார்க்க போகிறோம். அவர் சிறப்பு டிஜிபி, இவர் வந்து கூடுதல் டிஜிபி. இதெல்லாம் இந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் தனுஷுங்கிற இளைஞர். இவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு. கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. உடனே பொண்ணோடைய அப்பா தேனியிலிருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்து வந்திருக்காங்க. எங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் கிடையாது, தனுஷும் இல்லை. உடனே தனுஷுடைய தம்பியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. உடனே தனுஷுடைய தாயார் நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் புகார் வந்து கொடுக்குறாங்க. நீதிபதி வேல்முருகன் அதை வந்து விசாரிக்கிறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்குல எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரத கட்சி தலைவர் சம்பந்தப்பட்டிருக்காரு, அதே மாதிரி ஏடிஜிபி ஜெயராமும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அரசு தரப்பு தான் குறிப்பிடுறாங்க. யாராவது கிட்னாப் பண்றவங்க போலீஸ் ஜீப்ல கிட்னாப் பண்ணுவாங்களா? ஆமா, சிசிடிவில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப ஏடிஜிபி கிட்னாப் பண்றது எதுக்கு நீங்க சிரமப்படுறீங்க? காரெல்லாம் எடுத்துக்கிட்டு அரசாங்கமே டீசல் எல்லாம் போட்டு கொடுக்குது, நம்பார எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. ஏடிஜிபி ஏசி வேணாலும் போட்டுக்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஏடிஜிபி. கடைசியில இப்ப வந்து கோர்ட்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. இதுல என்னன்னா, பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் வேற உயர்நீதிமன்றத்துல கொடுத்திருந்தாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே தலைமுறை ஆயிட்டாப்ல. தலைமுறை ஆனாலுமே முன்ஜாமீன் வந்து போட்டிருந்தாரு. உடனடியாக நேரில் ஆஜராகணும்னு சொல்லிட்டு நீதிபதி வேல்முருகன் உத்தரவு போட்டிருந்தாரு. இவரு போலீஸ் காக்கி உடையில ஏடிஜிபி வந்து ஆஜராயிட்டாப்புல ஜெயராம். ஆமா, வந்துட்டாரு. உதவுனார்ல காரணம், அதே கார்ல இருந்து ஆஜராயிருக்காரு. இந்த கார் தான் சம்பவ இடத்துல இருந்து, சம்பவத்துக்கு காரணமே இந்த கார் தானே, அங்கேயே பிடிச்சிருப்பாங்கல்ல, ஆஜராயிருக்காரு. அதே மாதிரி பூ ஜெகன்மூர்த்தி வரது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அப்புறம் திருப்பி அவர் வந்து வர வச்சுட்டாங்க. வர வச்சு நீதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்கு அவசரம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு என் வீட்டை சுத்தி வர்றது, பல கார்ல வர்றது, இந்த மாதிரி மிரட்டுறது, இதுக்கெல்லாம் நான் பயப்படுறாள் நீதிபதிகள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. யாருன்னா புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. அது வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாரு பூவை ஜெகன்மூர்த்தி அவங்களுடைய ஆட்களையும். ஆமா, நீதிபதி ஜெகன்மூர்த்தி கிட்ட எவ்வளவு வாக்கு வாங்கிறேன்னு கேட்டிருக்காரு. 70,000 சொல்லியிருக்காரு. 70,000 வாக்கு வாங்கி மக்கள் பிரதிநிதியா மாறி இருக்கீங்க அப்படின்னா நீங்க மக்கள் சேவை வந்து பண்ணணும், அதை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு திட்டினவரு கைது அவருக்கு பிறப்பிக்கல. காரணம், நீங்க மக்கள் பிரதிநிதி காரணத்தினால நான் வந்து விடுறேன். அரசு பணியாளராக இருக்கிற ஏடிஜிபி அவர் காக்கி ட்ரெஸ்ல இருந்தாரு, கழட்டிட்டு உடனடியாக இவர் கைது பண்ணுங்கன்னு உத்தரவு வந்து போட்டாங்க. இப்போ ஏடிஜிபி நேற்று நைட்டு திருவாங்காடு அந்த ஸ்டேஷனில் வச்சு ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க. ஆமாம், இதில் வந்து பூவை ஜெகன்மூர்த்தி 70,000 ஓட்டுன்னு சொன்னீங்க, அதில் பாதி ரெட்டலை ஓட்டு வேற இருக்குது. அந்த சின்னத்தில் தான் நின்று அந்த கேவி குப்பத்தில் ஜெயிச்சாரு. இப்போ என்னன்னா, இதை விசாரித்த போலீஸ் அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்ணோட அப்பா வனராஜாங்கிறவர் மகேஸ்வரின்னு ஒருத்தங்க காவல்துறையில் இருந்திருக்காங்க, இப்போ பணியில் இல்லையா, அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து இந்த ஏடிஜிபி ஜெயராமனை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயராமன் வந்து பூவை ஜெகன்மூர்த்தியை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுல கட்ட பஞ்சாயத்துக்கு வாங்க அவங்க கேட்டது ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பார்த்தா இது சட்ட விரோதமான செயல்கள்ல கடத்தல் எல்லாம் ஈடுபட்டு அப்புறம் நைட்டே கொண்டு வந்து விட்டுட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுவனை வந்து கொண்டு வந்து விட்டுட்டதெல்லாம் சொல்றாங்க. இருந்தா கூட இப்படி ஒரு எம்எல்ஏ பண்ணலாமாங்கிறது தான் நீதிபதி வந்து கோபமாவே கேட்டிருக்காரு. எம்எல்ஏவும் பண்ணியிருக்காரு, மக்கள் பிரதிநிதியும் பண்ணியிருக்காரு, மக்களை காக்க வேண்டிய ஏடிஜிபி பண்ணியிருக்காங்க. இதுன்னு அவ்வளவு குழப்பத்தமா ஒரு பொண்ணை லவ் பண்றதுங்கிறது. ஆமா, அதனால வந்து இதெல்லாம் பண்ணி இப்ப வந்து 2 பேரும் போயிருக்காங்க. இப்ப திருவாலங்காடு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு 2 பேருக்கிட்டையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏடிஜிபி வந்து கைது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தா கூட அவரை செக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் போலீஸ் சொல்றாங்க. அதாவது விசாரணைக்காக அவரை வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இதுக்கு இடையில அவர் வந்து ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டாரு அவரு, இங்க நான் டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணியிருக்காராம் ஏடிஜிபி ஜெயராம். அவர் வந்து அங்க வந்து இது என் மேல போய் குற்றச்சாட்டு, இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, உயர்நீதிமன்ற உத்தரவெல்லாம் நீங்க நிறுத்தி வைக்கணும்னு அங்க போயிருக்காரு. அப்புறம் எப்படி ஒரு காரங்க போச்சா, அது எப்படியோ போயிடுச்சு போல. இப்போ வந்து அங்க விசாரிப்பாங்க. நாளைக்கு வந்து அவசர மனுவோ விடுமுறை அமர்வுலையும் விசாரிக்கிறேன் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு எனக்கு ஒரு விடியல் கிடைக்கும்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. விடியல் ஆச்சு இல்லையா? ஆனா என்னன்னா, தமிழ்நாடு காவல்துறை யார் மேலேயாவது இந்த மாதிரி ஒழுங்கு குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி குற்றவியல் சம்பவம் வந்து அவங்க மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணா காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அடுத்து குற்றம்
இல்ல அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவர் வந்து காத்திரு பணியிடை நீக்கவும் வந்து பண்ணிடுவாங்க. அதான் வந்து டிஜிபி சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நடந்தது. இப்போ இவருக்கு நடக்க போகுதுன்னு வந்து சொல்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட், அதே மாதிரி அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகுறாராமே அவர் ஜெயராமன். ஆமா, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு மாசம் மாசம் வருவோம்ல, கிம்பளம் கிடையாது, அது பிஎஃப் எதுவுமே வராது, பென்ஷன் எதுவுமே வராது அப்படிங்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். அன்புமணி ராமதாஸ்லாம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் நம்ம செய்திகளை தேட வேண்டியது இருந்தது. இப்ப தினம் தினம் வந்து செய்தியில இடம் பிடிச்சிடறாரு. காரணம் என்னன்னா, பாமக தலைவர் நான் தான், மக்களுக்காக நிக்கிறது நான் தான், ப்ரூவ் பண்ணியே ஆகணுமே, டெய்லி ஏதாவது பண்ணணும்ல, கட்டாயத்துக்குள்ளாயிருக்காருன்னு வந்து தெரியுது. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பாமகவுடைய முதல் எதிரி திமுக தான், திமுக தொடர்ந்து பாமக மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கு, பாமகல சில சூழ்ச்சியாளர்கள் இருக்காங்க, அவங்களால நம்ம களை எடுக்கணும்னு இருக்காரு. யார சொல்றாருன்னு எனக்கு தெரியல. யாரு? ராமதாஸ் தான் சொல்றாரு, வேற யாரு? அதுதான் ஐயாவை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா திமுக தான் கண்ணு வைக்குது அப்படின்னு ஸ்டாலின் அப்ப பார்த்து சொல்றாரு. ஏன்னா இவரும் அப்பான்னு சொல்றாரு, அவரோட அப்பாவாலையும் பிரச்சனை, அப்பா பரிதாபங்களோட இருக்காரு நினைக்கிறேன் அன்புமணி. இல்ல, அதுதான் அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்கன்னு அப்பாவை பார்த்து சொல்லுவாரு. அவர் ராமதாஸை பார்த்து சொல்லிட்டு இருந்தவர் திரும்பி தமிழ்நாட்டோட அப்பா அப்படின்னு திமுக காரங்க சொல்லிருக்காங்களா, அவரை பார்த்து சொல்றாரு. இப்ப என்ன பண்ண போறாருன்னா, தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம்னு ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. உரிமை மீட்பு குழு மாதிரி ஏதாவதா? அதேதான், உரிமை மீட்பு குழு வந்து ஓபிஎஸ் அமைச்சாரு. உரிமை மீட்பு பயணம் தியானம் பண்ண போறாரா? ஜூலை 25 பயணம்னாலே நடைபயணம். ஜூலை 25 நவம்பர் 1 வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் வந்து போக போறாங்களா. அந்த 96,000 கிராமம் நடந்திருக்காருல ராமதாஸ், நான் 97,000 கிராமத்துக்கு போறேன்னு கிளம்புறாரு போல. ஆமா, அவரும் சொல்லிக்கலாம் இனிமேட்டு பிரஸ் மீட்ல. ஏன்னா எல்லா பிரஸ் மீட்லயும் ராமதாஸ் டெம்ப்ளேட்டா சொல்லுவாப்புல, 96,000 கிராமங்களுக்கு நடந்தே நான் வந்து போனேன், எல்லா கிராமங்களையும் என்னோட கால் வந்து பதிஞ்சிருக்கு, பஸ் மாறி மாறி இருக்குன்னு எல்லா பெட்டியிலும் நீங்க வந்து கேட்கலாம். இப்ப அனைவரும் இவரும் சொல்லுவார் நினைக்கிறேன், நடந்தே நான் போனேன். எங்க டாடி இப்ப சொன்னா தெரிஞ்சிருமே, வீடியோஸ் எல்லாம் இருக்கும், எல்லா கிராமத்துக்கும் போனாரா போகலையாங்கிறது தெரிஞ்சிரும். வேற ராமதாஸ் பண்ணது நமக்கு தெரியல, அப்ப நடந்தது அவர் சொல்றாரு. சோ வந்து அன்புமணி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரா? டென்ஷன் ஆயிடுவாப்ல அன்புமணி. ராமதாஸ் கூட கொஞ்சம் பொறுமையா சொல்லுவாப்ல. ஆமா, இப்ப அப்புறம் எடுத்து வீசிடுவாப்ல, பாத்துக்கோ. அப்பா முன்னாடியே மைக்கு தூக்கி போட்டாப்ல. ஆமா, ஏதாவது கேள்விக்கிட்டே பறந்து வந்துடும். அப்புறம் சரி, கௌரவ தலைவரை கூட்டு போறாரா நடைபயணத்துக்கு? கௌரவம் அவரே கௌரவம் இல்லாம உட்காந்துருக்கான்னு பாமகரங்களே வந்து சொல்றாங்க. ஆமா, சரி. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாநாடு நாங்க நடத்தி இதுக்கப்புறம் ஓட்டு பூரா எங்களுக்கு தான் அப்படின்ட்டு இந்த முருகன் மாநாட்டத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க பாஜகவை சேர்ந்தவங்க. ஏன்னா யோகி ஆதித்யநாத் வந்து ஓட்டு கேட்டா இங்க போட மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க நம்புறாங்க. ஸோ அதனால வந்து அவர் வராரு 22ஆம் தேதி. அதுக்கு அந்த முருகன் மாநாட்டுக்கு நீங்க போவீங்களான்னு செல்லூர் ராஜு கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. எடப்பாடி உத்தரவு போட்டாருன்னா ஆளா நான் தான் போவேன் அப்படிங்கிறாரு செல்லூர் ராஜு. ஸோ இந்த ஜூன் 22ஆம் தேதி வந்து மாநாடு நடக்க போகுது. இப்பவே சில பாஜக ஆதரவாளர் ஃபேக் நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லாக்டவுன் இருந்தது இல்ல, அந்த இதை இப்போ எடுத்து போட்டு பாருங்க, இந்த வாரம் நாங்க மாநாடு வச்சதுனால ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் மாசம் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சம்மந்தம் பத்தி சொல்றப்ப செல்லூர் ராஜுவே அந்த வாட்ஸ்அப்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, கூட்டணி வச்ச எஃபெக்டா அது தெரியல. அட்லீஸ்ட் ஆர்மிக்கு ஒரு மாதிரி செல்ஃபி வீடியோவாவது போடலாம். அவர் பாட்டு சத்தம் வருது, எது வருதோ அவர் பாட்டு பேசிட்டு அவளை பண்ணிக்கிடக்கா. ஆமா, அதுதான். தேசிய தொல்லியல் மற்றும் நினைவு சின்னங்கள் இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு நொய்டாவுக்கு. இவர் தான் அந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணி ஆய்வறிக்கைலாம் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த ஆய்வறிக்கையில் திருத்தம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல தான் இப்போ இடமாற்றம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா பாஜகவோட அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. ஆமா, இப்பதான் போன வாரம் வந்தாரு. கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து என்ன சொன்னாருன்னா, அதுல அறிவியல் ஆதாரமே இல்லை, எவிடன்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. திருத்தம்லாம் தேவைன்னாரு. இப்போ யார் இந்த ஆய்வறிக்கை கொடுத்தது? அவரா? ஓகே, மாத்திரம் மாத்திட்டாங்க போல தெரியுது. ஆமா, மதுரை எம்பி சு வெங்கடேசன் ரொம்ப கொந்தளிக்கிறாரு. ஆமா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாற்றப்பட்டதுக்கு ஒரு கண்டன பதிவு தான் அதுல போட்டிருக்காரு. அதுலயும் அறிவியல் ஆதாரம் இல்லைன்னு கேட்டிருந்தாங்கல்ல, நீங்க போலி அறிவியலை கொண்டாடுற நீங்க எல்லாம் அறிவியல் ஆதாரம் கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இதெல்லாம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் ஃபார்வர்டையா? அதுதான், கவ் யூரினை குடிச்சா அது வரும், கேன்சர் போயிடும்லாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதை நீங்க முன்னாடியே சொல்லலை, இப்போ ஏன்
ஏன் சொல்றீங்க, முன்னாடியே நீதிமன்றத்திலேயோ இல்லை நாடாளுமன்றத்திலேயோ போதிய அறிவியல் ஆதாரம் இல்லை, நீ ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வியையும் கேட்குறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அந்த அகழ்வாராய்ச்சியில் அங்கே கடவுளை தரிசித்த எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் நிறுத்தி வைக்கிறாங்கங்கிறது எதிர்கட்சியோட குற்றச்சாட்டா இருக்கு. தமிழர்களோட அந்த தொன்மையையும் மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு சூவே. ஏன்னா தெற்குல இருந்து தான் வரலாறு பிறந்ததுன்னு எல்லாருக்குமே அது தெரியும். சொல்லப்போனா தமிழ் மொழியிலிருந்து தான் பல மாநில மொழிகள் பிறந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதெல்லாம் ஏத்துக்கவும் மனசு இல்லை. இதை அறிவியல் பூர்வமா நிரூபிச்சாலும் மாத்தி மாத்தி அவங்க பேசி முடக்க தான் நினைக்கிறாங்க. மத்திய அரசு தெளிவா தெரியுது. ஆமா, மதுரையை பத்தி பேசும்போது மதுரையில எய்ம்ஸ் அந்த செங்கலை வச்சு போன வாட்டி பிரச்சாரம் எல்லாம் பண்ணார் உதயநிதி. இந்த வாட்டி பிரச்சாரத்துக்கு செங்கலை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க முடிச்சிடறோங்கிற மாதிரி சில அறிவிப்புகளை வெளியிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. 3D வீடியோ இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பிரம்மாண்டமாக அந்த ஹெலிபேடில் ஆரம்பித்து கார் பார்க்கிங்கில் ஆரம்பித்து மருத்துவ கட்டமைப்புகள் இதெல்லாம் அந்த கட்டுமானங்கள்லாம் ஒரு 3D மாடலாக வீடியோ போட்டிருக்காங்க. 2026 ஜனவரிக்குள்ளே முதற்கட்ட பணிகள் முடிஞ்சிருமா, அடுத்த 2ஆம் கட்ட பணிகள் 2027 முடிச்சிருவோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா 2026 ஜனவரிக்குள்ளே முடிச்சா மட்டும்தான் மார்ச் மாதம் செங்கல் எடுக்காமல் இருப்பாங்க. திருப்பி செங்கல் எடுத்துருவாங்கிற காரணத்தினால ஜனவரி மாதமே முடிக்கிறாங்களா? இப்போ ஏன் 4 சொல்லியிருக்காங்க போட்டாங்க 4 வருஷமா 2019 அடிக்கல் செங்கல் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2021 செங்கல் எடுத்ததுக்கு அப்புறம் 4 வருஷமா சும்மா தானே இருந்திருக்காங்க. ஆமா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலையை ஆரம்பிச்சு முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம், இப்பயும் சொல்லிதான் இருக்காங்க, நடந்தாதான் தெரியும். அதே மாதிரி இந்த மொழிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, கமல்ஹாசன் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம்னு சொன்னாரு. அது ஒரு ஃப்ரெண்ட்லியான நோக்கில் தான் சொன்னாரு. தமிழ் மேலேனோ இல்லை கன்னடம் கீழேனோ அந்த மாதிரி ஏற்றத்தாழ் வச்சு அவர் பேசவே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அது உடனே கர்நாடகா உயர்நீதிமன்றம் கமல் மன்னிப்பு கேட்கணும், கமல் மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஈகோலாம் கேள்வி கேட்டு இருந்தாருல, அந்த மாதிரி படமும் ரிலீஸ் ஆகாத மாதிரிலாம் சொல்லியிருந்தாருல. கமல் தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது, உரிய சான்றிதழ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், திரையரங்களை ரிலீஸ் பண்றதுக்கு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது ஏற்புடையதா, இது எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லலாம் கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுதான் பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அநேக கேள்வி எழுப்புனாங்க. அதானே கட்ட பஞ்சாயத்து கூடாரமா கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தாங்கல்ல, இப்பதான் உச்சநீதிமன்றம் அதே கேள்வி கேட்கறாங்க. ஆமா, அதே கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னா கூட கவுண்டமணி டைலாக் தான் ஞாபகம் வருது. சரி, ஓகே. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசும்போது சனிக்கிழமைகளில் அந்த உச்சநீதிமன்ற பதிவு அலுவலகங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் லீவு 2nd 4th லீவாக இருந்துச்சு. அங்கே தான் கேஸ் எல்லாம் வாங்கி அந்த ஆதாரங்கள்லாம் வாங்கி ப்ராசஸ் பண்ணுறது, அதே மாதிரி கேஸ் நம்பர் போடுறது எல்லாமே நடக்கும். இப்போ எல்லா சாட்டர்டேஸும் ஒர்க்கிங்காக மாற்றிட்டாங்க. 10 to 1 ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாட்டர்டேஸ்க்கு. ஓகே. அதே மாதிரி விடுமுறை காலமும் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு நீதிமன்றங்களுக்கு மட்டும். அதில் ஏதாவது பரிசீலனை பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஒடிசால ராஜபர்பா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த திருவிழாவை ஒட்டி அங்கே ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு கடற்கரையில் பேசிகிட்டே நடந்து வந்திருக்காங்க. அங்கே ஒரு 10 பேர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணியிருக்காங்க. இந்த தகராறில் அந்த நண்பரை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை 10 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. இதில் 7 பேரை இப்போ கைது பண்ணிட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. அங்கே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 8% அதிகமாக இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சிருக்கதா தரவுகளும் மாநில அரசே சொல்கிறாங்க. ஸோ பாஜக ஆட்சி வந்தால் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி தான் நவீன் பட்நாயக்கு எதிராலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. பட் அவங்க வந்ததுக்கப்புறம் சட்டம் ஒழுங்குங்கிறது ஒடிசாவில் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்குங்கிறது அங்கேருந்து வர எல்லா செய்திகளும் நமக்கு சொல்லிட்டு தான் இருக்குது. அதுதான் ஊபியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கு, மாப்பிள்ளையும் நடந்துக்கிட்டு இருக்கு, மகாராஷ்டிரத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ ஒடிசாலே நடக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது தெரியும் இந்த செய்திகள் மூலமாக. நீதி தான் குற்றவாளிகளுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை வழங்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல ஒடிசா ஊபி மாப்பின்னு, இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம அங்கே அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதில் ஒரு கொடூரமான சம்பவம் என்னென்னா, கடலூர் மாவட்டத்தில் ஒரு 80 வயது மூதாட்டியை ஒரு 2 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்க வாக்கிங் போகிற டைமில் குடிப்பழக்கத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்த 2 இளைஞர்கள் இதை பண்ணியிருக்கதா காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே 6 வயது சிறுமியிலேருந்து 80 வயது மூதாட்டி வரையும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. கஞ்சா போதையில் இருந்த ஒரு 5 இளைஞர்கள் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நமக்கு போலீஸ் சொல்கிறத நம்புறதானும் தெரில, நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி வேற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு, கஞ்சா புழக்கத்தால் தான் இதுன்ட்டு. பொம்மை முதல்வர் இதுக்காக நடவடிக்கை எடுப்பாரான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா காவல்துறை கஞ்சா எல்லா பக்கமும் வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு.
காவல்துறைக்கு தெரியாதா? எல்லா காலேஜ் பக்கத்துல மெயின் ஏரியாக்கள்ல எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையை தடுக்கணும். ஆனா சில காவலர்கள் தான் கடத்துறதே வாகனம் அனுப்பி விடுவாங்களே, அப்புறம் எது தடுக்க முடியும்? சரி, காவலர்களே வித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, கஞ்சா வித்தது. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இதுல என்னன்னா அந்த டாஸ்மாக் வேற வீதி வீதி எல்லா இடங்களும் டாஸ்மாக் இருக்கு, சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும். இப்போ என்ன டாஸ்மாக் வேணான்னு சொல்லிட்டு சிதம்பரம் பகுதியில் சில அமைப்பினர் போராட்டம் வந்து நடத்தினாங்க. உடனே காவல்துறை அவங்க மேல வழக்கெல்லாம் வந்து போட்டாங்க. இப்போ அந்த அமைப்பு வந்து உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. நீதிபதி வேல்முருகன் வந்து அதையும் விசாரிச்சாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒன்றும் குற்றச்செயல் கிடையாதுல்ல, யாரும் புகாரும் கொடுக்க கிடையாது, காவல்துறையே வந்து புகார் இது பண்ணி வழக்கு வந்து போட்டிருக்காங்க. கொடுத்தாங்களா? புகாரும் கொடுக்காத பட்சத்துல அறவழியில் போராட்டம் பண்ணுறவங்களா ஏன் நீங்கள் வந்து தடுக்கணும்? இது ஒரு சமூக நல்லதுக்கு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க, சுகாதாரத்துக்காக தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இது போராட்டம்ங்கிறது அது எப்படி நீங்கள் வந்து பண்ணாங்கிறப்ப அனுமதி வாங்காமல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டாஸ்மாக் முன்னாடி பண்ணதுதான் பிரச்சனையா இருக்குமோ என்னமோ காவல்துறை. ஏன்னா வியாபாரம் பாதிச்சிரும்ல. இப்போ என்னன்னா அந்த வழக்கு போட்டது எல்லாமே வாபஸ் வாங்க சொல்லியிருக்கு நீதிமன்றம். ஓகே, அதே மாதிரி இந்த டாஸ்மாகை பற்றி பேசும்போது அதை ஒட்டி ரைடெல்லாம் போச்சு இங்கே அமலாக்கத்துறையிலேருந்து. அதில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், அதே மாதிரி தொழிலதிபர் விக்ரம், இவங்கெல்லாம் வந்து வீடுகள் இல்லாமல் சோதனை போச்சு. அதில் வந்து விக்ரமோட அந்த வீடு அலுவலகம்லாம் சீல் வச்சுருந்தாங்க. அவரும் சரி ஆகாஷ் பாஸ்கரனும் சரி நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இதுல இருந்து நடவடிக்கையாக போயிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து இதுல இருந்து விடுவிக்கணும், அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை கைவிடணும், வீடுகள்லாம் சீல் வச்சிருக்காங்க, அந்த சீல் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போதான் நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து எப்படி அமலாக்கத்துறைக்கு வீடை சீல் வைக்கிறதுக்கான அதிகாரமே இல்லை, எப்படி சீல் வச்சிங்கன்னு கேட்டதுக்கு, சீல் வைக்கல, எங்ககிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணுன்னு ஒரு ஒரு நோட்டீஸ் மட்டும் ஒட்டியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் என்ன? அவர் வீட்டுக்கு போக அவர் வந்து அமலாக்கத்துறையிட்ட ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேட்டுட்டு உள்ளே போகணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டோம்னா, சரி ஓகேங்கய்யா நாங்கள் எடுத்துறோம் நோட்டீஸை அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2014 இந்த பார் உரிமையாளர்கள் விற்பனையாளர்கள்லாம் நிறைய முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த டைமில் ஆகாஷ் பாஸ்கரன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தார், இதெல்லாம் வந்து பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வாதங்களை வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றத்தில். விருதுநகர் மாவட்டத்தில் படந்தால் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்த யோகேஸ்வரி அப்படிங்கிற மாணவி ஜேஇ அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இப்போ ஐஐடி பாம்பேயில் வந்து அவங்க படிக்க போகிறாங்க. அதே மாதிரி விருதுநகரில் இன்னொரு கிராமம் இழுப்பையூர், அங்கே உள்ள அரசு பள்ளியில் படித்த அஜய்குமார், அவர் இப்போ என்ஐடி ரோர்கேலாவில் வந்து அவருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ 2 பேருமே நான் முதல்வன் திட்டத்து மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆமாம், விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் 2 பேரையும் கூப்பிட்டு நேரில் பாராட்டி புனடெல்லாம் வந்து போத்திருக்காரு. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தான் கல்வி கண் திறந்த காமராஜர் வந்து பிறந்த ஒரு ஊர். அந்த ஊருக்கு பெருமை சேர்த்த விதமாக நிறைய மாணவர்கள் வந்து நடந்துக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஜெயசீலன் கலெக்டர் ஆஃபீஸை சுற்றியே இந்த மாணவர்கள் படிக்கிறதுக்காக நிறையா இதெல்லாம் கூட அமைச்சிருக்காரு. உட்காந்து படிக்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கூட ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். பிரதமர் மோடியோட ஃப்ளைட்டுக்கு வேலை வந்திருக்கு. இப்போ 3 நாடுகள் வந்து போக போறாரு. சைப்ரஸுக்கு நேற்றே வந்து போயிட்டாரு. அங்கே வந்து நம்ம நாட்டோட பெருமைகள்லாம் வந்து பேசி அவர் விருது வந்து வாங்கியிருக்காரு. கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி மகாஸ்கர் 3. மகாஸ்கரா? என்ன இது விருதே பயங்கரமா இருக்கு. மகா கோரியஸ் மகாரியோஸ் 3 விருது வாங்கியிருக்காரு. ஓ, கஷ்டமா இருக்குப்பா, சாரி. ஹவுஸ் ஆஃப் டார்கெரியன் மாதிரி ஏதோ ஒன்று வித்தியாசமா ஒன்று இருக்குது. சரி, விருது என்னமோ வாங்கியிருக்கிறாரு, அங்கே போய் வாங்கியிருக்காரு. இந்தியா வந்து உலகத்தில் அடுத்து 3வது பொருளாதார நாடாக வந்து மாறப்போகுது, சீக்கிரம் வேணா நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லி ஜெர்மனி மனசு வைக்கணுன்றாரா, அவங்க கீழே வந்தால் நாங்கள் மேலே போய்க்கிறோங்கிற மாதிரி. பட் ஓகே, அங்கே போய் பேசியிருக்காரு. அடுத்தடுத்து நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ண போறாரு. G7ல கனடா போயிட்டாரு. அதுக்கு கனடா போய் இறங்கியிருக்காரு அவரு. ஓகே, அதே மாதிரி இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல வேற ஏதோ ஒரு இது இருக்கிறாமே. யூபிஐ டிரான்சாக்ஷன்ல ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாம் டிஜிட்டல் மயமானா கூட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நாட்டில். அது வேற டாபிக். இப்போ இந்த யூபிஐனா சில பேருக்கு நம்ம வந்து பணம் போட்டுருவோம், பணம் போட்டாலுமே வந்து அது ப்ராசஸிங்லேயே இருக்கும். ஆமா, பணம் நமக்கு இருக்கா, போயிடுச்சா, இல்லை அவருக்கு வந்துடுச்சாங்கிற மாதிரி இருக்கும். கன்ஃபியூஷன், சண்டைலாம் கூட சில இடங்கள் வந்து நடக்கும்ல.
இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராசஸிங் டைமை 10 செகண்டாக குறைச்சிருக்காங்களா அதை. ஓஹோ. வந்திருக்கா இல்லையாங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருமா இனிமேல். அதே மாதிரி இந்த ஸ்க்ராட்ச் பண்ணால் கேஷ்பேக் வருமே, அதில் ஏதாவது அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தானே அது எப்போவுமே. கூகுள் பேல ஃபுல்லாக ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கூட இல்லை, வாங்கவே மாட்டோம்ல, ஆஃபர் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதுக்கு சரி மோடியை பத்தி பேசணும். நம்பர் 2 இருக்காருல்ல அமித்ஷா. நீங்க யார் நினைச்சீங்க? சரி, அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாங்க. எல்லாரும் பவுமா அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டனை கொண்டாடிட்டு இருந்தாங்க. பவுமாவை ஏன் கொண்டாடுறீங்க, என்னைய கொண்டாடுங்கிற மாதிரி ஒரு வீடியோவை இவர் போடலை. சவுத் ஆப்பிரிக்கா ஆடி இருக்காரா? இவர் எல்லா நாட்டுக்கும் ஆடி இருக்காரு. நீங்க பார்த்தது இல்லையோ? பார்த்தது இல்லை, அது பார்க்க முடியாது. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி ஐசிசில இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ல இருந்து. அது எக்ஸ்ல அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அதுல வந்து 45 செகண்ட் ஓடுது, 24 ஷாட்ஸ் இருக்கு அந்த வீடியோல. அதுல 11 ஷாட் இவரே வராரு. ஏன்னா இவர் தான் எல்லாமும் ஷார்ட் அடிப்பாருல. ஒரு ஷாட் அடிக்காத இவருக்கு ஏன் இத்தனை ஷாட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் ஸ்லோ மோஷன் பேசுகிற மாதிரி அப்படி பேக் ஆங்கிள் எல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. ஜியை பின்பற்றுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு அதை வருது பார்க்கும்போது. அதுக்கு வந்து பயங்கர விமர்சனங்கள் வந்தது. என்ன ஜெய்ஷாவே போட்டுட்டு இருக்கீங்க, மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓட்ட. அப்புறம் அதை டெலீட் பண்ணாங்க. ஆஹா, விமர்சனம் வந்தோன்னா டெலீட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா திரும்ப போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமோட அந்த டேக் வந்து தப்பா பண்ணிட்டோம், அதை சரியா பண்ணிட்டு போட்டுருவோம், அதனாலதான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஒருவேளை பொண்ணு நினைச்சு பயந்து பின்வாங்கிட்டாங்கன்னு நினைக்க கூடாது. அது ஒருவேளை வருத்தப்படுற ஆளாவங்கெல்லாம் எவ்வளவு பண்ணியிருக்காங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அகமதாபாத் அந்த பிளைன் கிராஷ்ல 241 பயணிகள் உயிரிழந்தாங்க. அதெல்லாம் தாண்டி 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மாணவர்களும் உயிரிழந்தாங்க. குறிப்பாக மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்தாங்கல்ல. இப்போதைக்கு அந்த குடும்பத்தினருக்கு என்னோட சின்ன உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சம்சீர் வயலிங்கிற என்ன பண்ணியிருக்காருன்னா 6 கோடி ரூபா தரப்போறதா வந்து சொல்லியிருக்காரு சமூக வலைதளத்தில். இப்போ எல்லாரும் அவர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு உயிரை காப்பாற்றாம வந்து தயாராகிட்டு இருந்தாங்க, கடைசியில் அவங்க உயிரே வந்து போயிருச்சு. அந்த குடும்பத்துக்கு என்னோட சின்ன உதவியாக அது இருக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. நிச்சயம் சம்சீருக்கு ஒரு பெரிய மனசு தான், கண்டிப்பாக பாராட்டலாம். அதே மாதிரி வந்து இந்த ஏர் இண்டியா விமானம் ஒன்று அமெரிக்காவில் இந்த சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி இங்கே கொல்கட்டா வந்து அங்கேருந்து பாம்பே போகிற மாதிரி அது இருந்தது ரூட்டு. அது வந்த இடத்துல 2 இன்ஜினில் ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சான். ஆனால் வந்து அங்கே விமானி வந்து கரெக்டாக அதை பிளான் பண்ணி கொல்கட்டாவில் லேண்ட் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய விபத்து வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே கொல்கட்டாலேருந்து மும்பை போகலை அந்த விமானம், அங்கேயே நிறுத்திட்டாங்க. இஸ்ரேல் ஈரான் அது ஒரு போராகவே மாறிடுச்சு. 5 நாட்களாக தொடர்ச்சியாக தாக்குதல் மாறி தாக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகளை வந்து போரை நிறுத்திக்கங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி கூட சொல்லியிருக்காரு. ஆமாம், இது போருக்கான காலம் இல்லைன்னு பேசியிருக்காரு, விரும்பியவர். ஆமாம், ஆனால் அந்த 2 தரப்புமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் நிறுத்துறது தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பெரிய போராக போகும் போல தான் தெரியுது. ஏன்னா இந்தியா சார்பாக ஈரான்லேயும் சரி இஸ்ரேல்லையும் சரி அங்கே இருக்க இந்தியர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி வாங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஈரானுடைய தலைநகரில் யாருமே இருக்க வேணாம் இந்தியர்களுங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ட்ரம்ப் வந்து எல்லாரும் வெளியேறிடுங்க தெஹ்ரான்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஈரானில் உள்ள இந்தியன் எம்பசியும் அங்கே உள்ள மாணவர்கள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு நாங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஈரானில் நேற்று லைவ் டெலிகாஸ்ட், ஈரான் ஸ்டேட் ப்ராட்காஸ்டரில் லைவ் டெலிகாஸ்ட் நடந்துகிட்டு இருக்கப்பவே அந்த தொலைக்காட்சி நிலையத்து மேலே இஸ்ரேல் விமானங்கள் ஆயுதங்கள் வந்து வீசினாங்க. உடனடியாக கரண்ட்லாம் கட் ஆகுது. அந்த செய்தி வாசிச்சுட்டு இருந்தவங்க அப்படியே பதறி வந்து வெளியேற காட்சிகள்லாம் வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா இஸ்ரேலுடைய ஒரு பிளானே என்னன்னா, அதுதான் முதல்ல தலைவர்களை கொள்வது, அப்புறம் நியூஸ் வெளிவராமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த நியூஸ் சேனலில் இருக்கிற ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளுறது, இல்லாட்டி வந்து அந்த நியூஸ் சேனல்லே வந்து முடக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பார்க்கறது. ஏன்னா அப்போ தான் நியூஸ் வந்து வெளியே வராது. ஆமாம், அந்த ஆங்கர் வந்து வெளியே போனாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து திரும்ப லைவ்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த IRNA-வோட ஆங்கர். ஸோ அது நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் காசாலையும் அந்த கொடூரத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கு இஸ்ரேல். இது எப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. காசால ராஃபா நகர்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து மனிதாபிமான மையம் இருக்குது. அங்கே ஏற்கனவே உணவு இல்லை, எல்லாம் பஞ்சத்தால் பட்டினியால் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ குழந்தைகள் இறந்துக்கிட்டு இருக்கிறதா தகவலே வெளியாகிட்டு இருக்கு. இப்போ 38 பேர் சாப்பாட்டுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தவங்கள
துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்கு இஸ்ரேல் ராணுவம். இது கொஞ்சம் கூட மனிதா யாராவது கையில் ஆயுதம் வச்சிருந்தாங்களா, அவங்க எதிர்த்து ஏதாவது சண்டை போட்டாங்களா, இல்லை போரிட்டாங்களா, அவங்க சாப்பாடு லைன்ல நிற்கிறவங்கள கொள்றதுக்கு எப்படிதான் மனசு வரும்னு தெரியல. அரக்கர்கள், ஒரு மிருகங்கள்னு கூட சொல்லலாம் அவங்க எல்லாத்தையும். நெதன்யாஹூவோட அந்த ரத்த வெறி வந்து அடங்காம நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் போகுது. 38 பேர் வந்து போயிருக்காங்கப்பா, சாப்பிட லைன் இருந்தவங்க. உலகம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்காத. நல்லா படுத்தேன், தூக்கம் வருதுன்னு கண்ணை மூடி படுத்தேன். திடீர்னு ஒரு சந்தேகம், தேங்காய்க்குள்ள தண்ணீர் எப்படி போயிருக்கும்? எலிஃபென்ட்ஸ் வைல் சீயிங் லாரி. தம்பி வணக்கம், தம்பி நம்ம லாரியா? சரி, என் பையனுக்கு 4 கரும்பு இருந்தா கொடுத்துட்டு போங்க அப்படிங்குது. பாவம், அதுவும் வாயில ஜீவன் என்ன பண்ணோம். தைரியம் என்ன தெரியுமா? செல்போனுக்கு டெம்பர் கிளாஸும் பேக் கவரும் போடாம யூஸ் பண்றது. இந்த நிலைமை கையில சிக்கும் போது பனை மரங்கள் அனைத்திற்கும் படிக்கட்டு வைத்து தரப்படும் என கூறிக்கொண்டு அப்படின்னு அண்ணன் பேசுறாரா? இப்போ ஒரு படத்துல ஆல் டேட் ஆர் லையர்ஸ் அப்படின்னு ஒரு வசனம் வருது. அது நிறைய பசங்க எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவால அப்படி என்ன பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல. ராமோட பறந்து போ அந்த படம் தானே. இந்த லைன் மட்டும் நிறைய குறிப்பா இளைஞர்கள் இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அன்புமணி ரொம்ப போடுவாருன்னு நினைக்கிறேன். ஆல் டேட் ஆர் லையர்ஸ். திமுககாரங்க போடுவாங்களா? அவங்கதான் தமிழ்நாட்டுக்கே அப்பானா எங்க தலைவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் தான் ஓட்டு போட்டு சொல்லுவாங்க என்னன்ட்டு. அப்பானா இங்கிலீஷ்ல டேட் தெரியல, அப்போ ஆல் டேட்ஸ் ஆர் லையர்ஸ்லாம் அவரு தான் வருவார்ல. ஆனா என்ன எப்படி இது எப்படியோ திமுக வந்து அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய அப்பாவே பிரச்சனையா இருக்காரு. அவங்க வந்து 2 அப்பாக்களை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அன்புமணி. அதனால அப்பா பரிதாபங்கள் கொடுத்துடலாம் அன்புமணிக்கும், அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலினுக்கும். ஓகே, நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.